வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங். ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்க்கை. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐ திங்க் இன் ரிதம் கண்ணாடி பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பீங்க. கார்த்திக், உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கும். எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். உங்களோட ஃபில்மோகிராஃபியில் எனக்கு நான் இதை வந்துட்டு நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த படம் வரும்போது தான் நான் டிவி பார்ப்பேன். வரும்போது தான் கொஞ்ச நேரம் என் படம் இது பார்க்கலாண்ணா அப்படின்னு. போறேன்னு ஒரு வார்த்தை சித்ரா சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா மிஸ்டர் கார்த்திகேயன்? அப்புறம் மருதமலை பார்ப்பேன். வாவ், சீரியஸ்லி காமெடிக்காக மருதமலை பார்ப்பேன். காமெடி முடிஞ்ச உடனே எந்திச்சு போயிடுவேன் சும்மா. அதுக்கப்புறம் கிரி, அந்த பேக்கரி அக்கா, எங்கள் அக்கா, இந்த மேட்டரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு நீங்கள் பேசும்போது அந்த சீன்ஸ் அந்த இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். பேக்கரி வாங்கின மேட்டரெல்லாம் யோசிக்கிறீங்களா? இப்போ ஒரு படத்தில் டைலாக் இருந்தது எனக்கு, சென்டிமெண்ட். அது எனக்கு ஒரு அக்கா இருந்தா அப்படின்னு இருந்தது. அது மாற்றிட்டேன். அக்கா வேண்டாங்க, அக்கான்னு அங்கே தான் போயிடுவாங்க மக்கள். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தான்னு தங்கச்சியாக மாற்றிட்டது. ஒரு டீ கடைக்கு வெளியில் நீங்களும் கவுண்டமணி சாரும் உட்காந்துருப்பீங்க. நாங்கள் உள்ளே இருக்கிறோம், அங்கே வெளியே இருக்கிறோம். அது என்ன வேணும், 2 துப்பாக்கி இருந்தால் கொடுங்க சுட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஐயோ, என்னால் முடியாது. இந்த காமெடி ஆக்டர்ஸ் கூட அதுதான் பிரச்சனை. இப்போ லவ் ரீதியாக உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? எந்த லவ் மேரேஜ் இல்லை சார், மொத்தம் எத்தனை லவ் லைஃப்பில் அந்த மாதிரி? எத்தனை லவ்? யோ, எங்க ஏஜ்லலாம் வந்துட்டு நிறைய லவ் அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ்லாம் வந்துருக்கும்ல சார்? அது யாரும் இல்லை. என் பொண்டாட்டி மட்டும்தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கு. ஓகே. இப்போ இந்த சீதா பயணம் ட்ரைலர் பார்த்தேன். எனக்கு இது ஒரு லவ் படம் அப்படின்ற அந்த ஒரு அறிமுகம் அது இருந்தாலும் எதை பற்றின படம்? ஏன்னா நிறைய அந்த ஒரு கேமியோ இருக்குது, நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இது எதை பற்றின படம் சார்? இது வந்து ஒரு நன்றி அப்படிங்கிறது ஒரு மையமாக வச்சு எடுத்த படம். ஓகே. ஒரு நன்றியில் அதில் எவ்வளோ ஒரு அழகு இருக்குது, எவ்வளோ தேவை. அதுக்கப்புறம் காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணை மட்டும் காதலிக்கிறதுக்கு காதல் இல்லை. அது காதல் நம்ம இந்த நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம். அங்கே எப்படி நம்ம வந்து நம்மளுடைய காதலை வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம், அதனுடைய விளைவுகள் என்ன, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், ஃபேமிலிஸ் என்ன, அதனுடைய வேல்யூஸ் என்ன. ஸோ ஃபேமிலின்னா வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. ஓகே. ஸோ எல்லாமே நம்ம வீடு அப்படின்னா என்ன, பக்கத்து வீடுன்னா என்ன, இது நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். இதில் உங்களோட கேமியோ ஏதாவது ஒரு காட் ரெஃபரன்ஸஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, இல்லை எப்படி? அது நீங்கள் பாருங்கள், அதில் சுட்டா பிடிச்சிட்டு பாயில சிகரெட் பிடிச்சிருக்க, அது எப்படி காட் ரெஃபரன்ஸ் ஆகும்? இல்லை, இந்த கருப்புசாமி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மேபி அந்த ஒரு அந்த மாதிரி நான் நினச்சேன். இப்போ நீங்கள் சொல்லது ஐடியா வருது. இனிமேல் வந்து அது நான் பண்ணுறேன். கருப்புசாமியா? ஆமாம். இல்லை, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் பிரதர். இது நானே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. ஓகே. ஸோ அது அப்படியே அமைஞ்சிச்சு. நான் கதை எழுதும்போது வர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த கேரக்டர் நான் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு கேமியோ. அப்புறம் இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்கள் எல்லாம் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் எல்லாம். நம்ம சத்யராஜ் சார் இருக்கார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் வருது. இதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல வரல நான். ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டாங்க அவங்க, பெரிய பெரிய இதில். பட் அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி இருக்கும்னு. பிரகாஷ் ராஜ் கூட அப்படி தான். ஸோ 2 பேர் கேரக்டர் வந்து அது ஹைலைட்டாக இருக்கும் படத்தில் கண்டிப்பாக. அப்புறம் நான் ஒரு கேமியோ. அண்ட் துருவாது கூட ஒரு சூப்பரான ஒரு கேமியோ, ஒரு எமோஷனல் கேமியோன்னு சொல்லலாம் அது. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் அவரை வந்து படத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம், நிரஞ்சன் சொல்லிட்டு. ஓகே. நம்ம உபேந்திரா பெரிய டைரக்டர் நடிகர் இருக்கார் இல்லை கன்னடத்தில், அவருடைய அண்ணன் பையன். அண்டு ஐஸ்வர்யா என்னுடைய பொண்ணு தெரியும். ஸோ 2 பேரும் ரொம்ப வித்தியாசமான, அவங்க 2 பேரும் வயசுலேயே கம்மியாக இருந்தாலும் அந்த ஏஜுக்கு தாண்டியான சில கேரக்டர்ஸ், அந்த லேயர்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டரில் அவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க.
ரொம்ப பக்குவமாக நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் இருக்குது இந்த படத்துக்கு. மியூசிக்குன்னு ஒரு பெரிய பில்லர். மியூசிக்கு பார்த்தா 5 பாடல்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அண்டு ஃபைட்ஸு ஒரு 4 ஃபைட் இருக்குது இந்த படத்தில். இப்போ நான் டைரக்ட் பண்ணேன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபைட் கூட இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. மக்கள் என்ன நீ பேர் இப்படி வச்சுக்கிட்டு ஃபைட்டே இல்லை அப்படின்னா, ஸோ அதுக்கு நல்ல ஃபைட்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். ஃபேமிலி வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். எந்த ஆபாசமும் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக பக்கத்தில் அப்பா அம்மா தங்கச்சி அக்கா எல்லோரும் கூட உட்காந்து பார்க்கக்கூடிய படம். எல்லா வயசுனரும் கூட வந்து பார்க்கலாம். இதுதான் படத்தினுடைய ஒரு களம். இப்போது அப்பா வந்து அர்ஜுன் சார் வந்து நிறைய ஆக்ஷன் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. தாண்டி பிரேம பரகாவாக இருக்கட்டும், இப்போது இந்த சீதா பயணமாக இருக்கட்டும், ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். அப்படிங்கும்போது ஏன் அந்த ஃபீல் குட் படத்தை அப்பா எப்படி கன்சீவ் பண்ணுவார், தென் அதை எப்படி எடுக்கிறாரு, நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் மோஸ்ட்லி ஆக்ஷன் தான் இது பண்ணிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் கிங், நிறைய ஆக்ஷன் படங்கள் தான். பட் அவங்களுக்கு வந்து இந்த எமோஷ்னல் கனெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் பர்சனலாகவும் பார்த்துருக்கேன். ஆஃப்கோர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ அவங்க சீன்ஸ் எப்படி எழுதுகிறாங்க, அந்த டைலாக்ஸு, அதுக்கான ஒரு டெப்த்து, மீனிங்கு. ஸோ எமோஷ்னலி இன்டெலிஜென்ட் பர்சன் தான் இந்த மாதிரி சீன்ஸ்லலாம் எழுத முடியும். ஸோ அது பார்க்கும்போது இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். அவங்களுக்கு எல்லாமே அப்பாவோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னா, ஒரு ரூமில் உட்காந்து ரொம்ப நேரம் எடுத்து ஒரு 10-15 டேஸ் எடுத்து எழுதுறது அதெல்லாம் இல்லை. எல்லாம் இப்படி வரும் நினைப்பாங்க. தென் ஹில் பி ரைட்டிங் டைலாக்ஸ். எந்த பாஷையாக இருந்தாலும், தமிழ் ஆஃப்கோர்ஸ், கன்னடா இருக்கட்டும், தெலுங்குவா இருக்கட்டும். ஸோ அது பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்பாவுக்கு. ஆமாம். ஸோ கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள். ஆஸ் அ டேரக்டராக அப்பா செட்டில் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வித்தியாசப்பட்டு தெரிவார்? அப்பா அர்ஜுன் அவர்களை தாண்டி ஒரு டேரக்டர் அர்ஜுன்னா இந்தந்த விஷயத்தில் அப்பா ரொம்ப வித்தியாசம். நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். பிகாஸ் நான் நிறைய பேரை வந்து ரொம்ப டைம் எடுத்து, விச் இஸ் ஆல்சோ அ மெத்தட். ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இது எனக்கு ஒரு இட்ஸ் லைக் ஐ மீன் ஆ ஆஃப் ஹிஸ் டேலண்ட்னு சொல்லலாம். அண்ட் செட்டில் ரொம்ப காமான டைரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லார் கூடயும் அந்த சென்சிட்டிவிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப காமாக என்ன வேணுமோ அவங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வாய்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ரொம்ப குயிக்காக எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன், கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன். அதுக்கு வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒன்றும் சொல்லலை. அவ்வளோ ஈஸியாக போச்சு. ஸோ ஹீஸ் வெரி ஈஸி ஒரு டைரக்டராக. ஒரு டெபியூட்டண்டாக சார் ஒரு பிக்கெஸ்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ, சார் டைரக்ஷனில் இந்த மாதிரியான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட டெபியூ ஆகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிளஸ்டாக ஃபீல் ஆகுது? தென் இது எப்படி ஃபர்ஸ்ட் டீமை பாச்சு? ஃபர்ஸ்ட்லி எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்கிலீஷில் பேச போகிறேன். ஓகே. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் மை சார் இஸ் இன்ட்ரடியூசிங் மீ டு தெலுங்கு அண்ட் தமிழ் அண்ட் த்ரூ சீதா பயணம். அண்ட் I was prepared just when I got the role only. I started my preparations. Okay. How I should be, how I should be groomed as an actor. And definitely on sets, sir guided me well. How he like what he wants, he'll get out of an actor. Is that experienced as a director. Okay. So I think it was easy for me to act with sir. எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்னன்னா, ஈவன் 12 to 13 years பட் ஒரு 3 படம் தான் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது எதனால் அப்படி அந்த ஒரு கேப்பாக இருக்கட்டும் அந்த ஒரு விஷயம்? அது ஆக்சுவலி இந்த கேள்வி எனக்கும் இருக்கு. ஓகே. எதனால அப்படின்னு எனக்கு ஆன்சர் இல்லை. இப்படி நான் டிட் ஐ விஷ் ஃபார் திஸ்? நோ. பட் இப்படி அமைஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்ததை தான் பார்க்கணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேர்ன் பேக் அண்ட் சி எப்படியாச்சு. சில விஷயங்கள் கான்ஷியஸ் சாய்ஸஸாக இருந்தது. நம்ம வந்து நல்லா ரோல்ஸ் பண்ணணும்னு வி வில் திங்க். பட் அந்த மாதிரி அமையணும். ஸோ இங்கே வந்து ஐ டோன்ட் நோ, நிறைய பேர் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் நெப்பட்டிசம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி கேர்ள்ஸ்னால் கொஞ்சம் வந்துட்டு டாட்டர்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ்னு சொல்லும் போது கொஞ்சம் கேட்குறதுக்கே பயமாக இருக்குன்னு நிறைய நான் கேட்ட விஷயம். அது நிஜமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் கேட்ட விஷயம் அப்ரோச் பண்ணுறதுக்கே. ஆமாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் சேஞ்ச். ஓகே, பார்ப்போம். இப்போ அவங்க அப்பா ஆக்ஷன் கிங்கியா, எதுக்கு நமக்கு எதுக்கு அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்கன்னு கூட நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. எதுக்கு சார்ட்ட போய் என்ன ஃபைட் பண்ணிடுவேனா?
உங்கள் டாட்டரில் படத்தில் நடிக்கணும் சார் அப்படின்னா நான் ஏதோ அடித்து ஃபைட் பண்ணுற மாதிரி. ஓகே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சார் பூபதி பாண்டியன் சார் தானே சார் அப்ரோச் பண்ணது? அது எப்படி சார் நடந்தது அந்த டைம்ல? விஷால் நமக்கு இது ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இன்னும் மென்டலி நானும் ரெடி கிடையாது, ஐஸ்வர்யா கூட ரெடி இல்லை. சரி ரொம்ப தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொன்னது அது அந்த படம். ஸோ அது அப்படியே இப்போ இதாகிடுச்சு. பெருசாக அது படம் பெருசாக போகலை. இந்த படம் நடக்குமே இந்த மாதிரி எல்லா படமும் ஓடுமா என்ன? சில நேரத்தில் ஓடும், சில நேரத்தில் ஓடாது. தட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். இப்போ படங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, டைரக்ட் பண்ணுறீங்க, ஆக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நிறைய கதைகள் நீங்கள் யோசிக்கும் போது இந்த கதையில் நம்ம இருக்கலாம், இந்த கதையில் நம்ம இருக்க வேணாம், இது வேற ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு போகலாம் அப்படின்றத நீங்கள் எப்படி சார் டிசைட் பண்ணுவீங்க? வேறு படங்கள்லையா? இப்போ நீங்கள் எனக்கு இப்போ மார்ட்டின் படம் நீங்கள் தான் ஸ்டோரி. இப்போ அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருந்தாலும் அது கரெக்டாக தான் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் படம், வேறு கண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஓகே இது வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்டாரை வச்சு போகலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? எதை வச்சு நீங்கள்? இப்போ வந்து ஆஸ் அ ரைட்டராக தான் திங்க் பண்ணுவேன். இப்போது உங்களை பார்க்கும்போது இப்போ உங்களை வச்சு ஒரு இந்த கதை செட் ஆகுமான்னா நிச்சயமாக நான் பார்க்குறேன்ல, பார்க்கும்போது ஓகே இந்த பையனுக்கு இது செட் ஆகுமா இந்த இதுன்னு. அதே மாதிரி சில ஆர்டிஸ்ட்டு பார்க்கும்போது இந்த எமோஷன்ஸ் இவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, ஆக்ஷன் இந்த ஆளை வந்து ஒரு 10 பேர் அடித்தா கரெக்டாக இருக்குமா, பார்த்தா கை எல்லாம் ஒல்லி அப்படி இருக்கும், இவர் 10 பேருக்கு இவருக்கு அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்கல்ல ஜனங்க. புரியுது. ஸோ ஒரு இமேஜ்னு ஒன்று வேணும். சில பேருக்கு அந்த இமேஜ் இருக்கும். அப்புறம் என்னை வந்து வச்சு படம் வரும்போது அப்படி தான் நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் நிறைய பண்ணியிருப்பேன். எது கேட்டாலும் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேங்கன்னு சொன்னாலே அவங்க கடுப்பாயிருவாங்க. என்ன சார் எது கேட்டாலும் எந்த கதையை சொன்னாலும் பண்ணியிருக்கேன்றீங்கன்னு. பட் உண்மையிலே பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டம் சில நேரத்தில். அதில் வித்தியாசமாக எப்படா நான் என்னடா வித்தியாசமாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணிட்டேன் அவருது. எங்கேயாவது கான்ஃபிடென்ஸ் வரும்போதோ எஸ் ஓகே பண்ணலாம் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம வந்து ஜீனியஸ் கிடையாது, நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்காது. ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சில நேரத்தில் தப்பாகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அப்போ கூட சில நேரத்தில் மிஸ் ஆகும். சில நேரத்தில் நடந்திருக்கு. இந்த படங்கள்லாம் பெருசாக ஒன்று என்னடா இது அப்படின்னு சொன்ன படங்கள்லாம் ஓஹோன்னு போயிருக்கு. ஓஹோன்னு போகும் படம் அப்படின்னு நினச்சதெல்லாம் அப்படி குப்பையாக போயிருக்கு, ஃப்ளாப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கும். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, எனக்கு கியூரியஸாக இருக்குது சார் நீங்கள் சொன்ன உடனே, அதுக்காக தான் நான் கேட்டேன். அப்படியா? அப்போ கண்டுபிடிச்சிருவீங்களே இல்லை எந்த படத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு. ஓகே புரியுது சார். இப்போ ஒரு விஷயம், நீங்களே ஐஸ்வர்யா மேமை பார்த்து இந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இவங்களை நினைக்கும் போது அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? அவங்களுடைய டேலண்ட்டு. ஒரு ஆக்டராக ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபைட்டோ ஒரு டான்ஸோ அது கிடையாது. அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். ஒரு ஆக்டருக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற இதில் நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க, நல்லா ஃபைட் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். நல்லா ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது தான் அவங்க ஆர்டிஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் ஷி இஸ் பெர்ஃபார்ம்டு இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும். ஓகே, நானாக சொல்லக்கூடாது, நான் என் படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டிங்கிறதுனால அதை சொல்கிறேன். ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹர். ஓகேப்பா, என்னுடைய பொண்ணு யாராவது படம் பார்த்தாங்கன்னா உங்கள் பொண்ணு பிரமாதமாக நடிச்சிருக்குங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க இந்த படம் பார்த்து. அதே மாதிரி நீங்கள் இன்னும் கேள்வி கேட்கல இருந்தாலும் சொல்கிறேன், என்னுடைய ஹீரோ பற்றியும் அப்படி தான் சொல்கிறேன். ஓகே, கேரண்டி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க இந்த பையன் அப்படின்னு. ஃபைட்டு டான்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, 100% சொல்லுவாங்க. அவர் கூட நல்லா ட்ரெயின்டு, நல்ல ஆக்ரோபேட்டிக்ஸு, ஜிம்னாஸ்டிக்ஸ் தெரியும், ஃபைட் நல்லா பண்ணுறாரு, டான்ஸ் எக்ஸ்ட்ராடினரி டான்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஆக்ட் பண்ணியிருக்காரு நல்லா. பாஷை தெரியலனாலும் அதை கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் அந்த வகையில் இந்த படத்தில் நான் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தான் அவங்க நடிச்சிருக்காங்க. என்னுடைய கதைக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் திங், நான் இந்த விஷயத்த ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து.
என்ன அறியாமலே அவர்கிட்ட இருந்து நான் இந்த விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா அர்ஜுன் சார்ட்ட இருந்து? டெஃபினெட்லி பர்ஃபார்மன்ஸ், பெரிய ஆக்டர் அண்ட் டைரக்டர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் ஆக்ஷன், ஃபைட்டிங், compositions, styling, when it comes to action. Action king, that's why, when he's composing all the action sequences, I used to look at him in awe. Super, then I have to be prepared, I should have that experience to work with him. இப்போ எனக்கு இந்த ஆக்ஷன் கிங் அப்படின்ற அந்த ஒரு டேர்ம் இருக்குல்ல, இதை தாண்டி அப்பாவை எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி என்ன விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க? ஃபேமிலி விஷயத்தில். ஃபேமிலி தான் எப்போவுமே அவங்களுக்கு ப்ரையாரிட்டி. என்ன இருந்தாலும் ஃபேமிலிக்காக அந்த டைம் எப்போவுமே இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், அங்கே ஸ்கூலுக்கு வந்து ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும், என் தங்கச்சி, நம்மளோட ஒர்க், அம்மாவோட டான்ஸ், அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, மை கிராண்ட் பேரண்ட்ஸ், எல்லாரையும் ஒரு டோட்டாலிட்டியாக ஹீ இஸ் லைக் வெரி வெரி கமிட்டட். ஸோ அது பார்த்தா லைக் நிறைய பார்க்கல நான் அந்த மாதிரி. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹிஸ் ஃபேமிலி மாதிரி. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்னோட மெயின் ஃபேமிலி, ப்ரைமரி மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அவங்களுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். ஓகே சார், நான் வந்து 2 விஷயத்தை நினச்சி நான் எப்போதுமே ஃபீல் பண்ணுவேன் சார். என்னன்னா, எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அந்த ஸ்டைல்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஆக்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்துட்டு மறந்துட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அதேமாதிரி உங்கள்கிட்ட ஆக்ஷன் கிங் சொல்லி எனக்கு உங்களோட நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு எமோஷனல் சைடாக இருக்கட்டும், எனக்கு வானவிலாக இருக்கட்டும், ரிதமாக இருக்கட்டும், எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த படங்கள் எல்லாமே. தென் வந்துட்டு உங்களோட ஹியூமரஸ் சைட், நீங்கள் ஹியூமர் பண்ணுறது தாண்டி உங்கள் சீனில் நடக்கிற அந்த ஹியூமருக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடாக போயிடுச்சோ. ஆக்ஷன் மட்டுமே நிறைய பேசி இந்த விஷயத்தெல்லாம் நிறைய பேர் பேசாமல் மறந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு மறந்துருந்தா நீங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டீங்க. ஓகே, மக்களுக்கு நிறைய பேர் இதே கேள்வி என்ன கேட்குறாங்க. ஓகே, ஆக அவங்க இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ சில நேரத்தில் வந்து ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து இதை கொஞ்சம் மறைக்குது, அது உண்மைதான். என்னதான் நம்ம மாங்குன்னு நடிச்சிருந்தாலும் ஓகே, இது வந்து டாமினேட் பண்ணிடுது ஆக்ஷன். அப்படி அதுக்காக அது கம்மி பண்ண முடியாதுண்ணா, ஃபைட்ஸை அதனுடைய குவாலிட்டியை நான் குறைக்க முடியாது. இருந்தாலும் இப்போ மக்கள் நிறைய பேர் லைக் மீ as an ஆக்டர், ஒரு என்னுடைய பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்குது. இங்கே சொன்ன மாதிரி அப்படியே சொல்கிறாங்க. இது இந்த காமெடியில் ரியாக்ஷன்ஸு, காமெடி சீன்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்லும்போது பரவாயில்ல, எல்லோரும் அப்சர்வ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு நிறைய பேர் சொன்னாங்க. ரொம்ப அண்டர் ரேட்டட் சார் அது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அண்டர் ரேட்டட்னா இப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, அது புரியுது, அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கல்ல, பின்ன அதுதான். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன் சார், ஐ திங்க் இன் ரிதம். கண்ணாடி பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பீங்க. கார்த்திக், உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கணும். ஆமாம், போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். உங்களோட ஃபில்மோகிராஃபியில் எல்லா படங்கள் இருந்தாலும் எனக்கு அந்த படம் ஒரு தனியாக தெரியும். உங்களுக்கு அது மாதிரி உங்களோட ஃபில்மோகிராஃபியில் எனக்கு நான் இதை வந்துட்டு நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரிதம் நான் ரசித்து பார்ப்பேன். அந்த படம் வரும்போது தான் நான் டிவி பார்ப்பேன். டிவியில் தானே வரும், அப்போது வரும்போது தான் கொஞ்சம் நேரம் என் படம் இதை பார்க்கலாண்ணா அப்படின்னு. வேறு எந்த படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். அப்புறம் மருதமலை பார்ப்பேன். சீரியஸ்லி காமெடிக்காக மருதமலை பார்ப்பேன். காமெடி முடிஞ்ச உடனே எந்திச்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் கிரியிலேயே கூட காமெடி பார்க்குறேன். ஸோ அந்த பேக்கரி எங்கள் அக்கா இந்த மேட்டரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அது பார்க்குறேன். அப்புறம் சேவகன் என்னுடைய படம் அது பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் படமே தெரியாது, அதுக்கு பின்னாடி அந்த சீனுக்கு முன்னாடி காசுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னெல்லாம் கஷ்டம் நடந்தது, அது ஒவ்வொரு சீன் நடக்கும்போது அதுதான் பின்னாடி தெரியும். ஸோ அது அப்பப்போ பார்க்குறது, அவ்வளோதான். இனி ஜாஸ்தி படங்கள் பார்க்குறதில்ல. அப்புறம் ஜென்டில்மேன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஹியூமர்ஸ் இருக்குல்ல சார், உங்கள் படத்தில் வர அந்த ஹியூமர்ஸ் எல்லாத்தையுமே ரியல் லைஃப்பில் அங்கங்கே சொல்லி பார்ப்போம். அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை எப்படி அந்த ஆன் ஸ்பாட்டில் உட்காந்து யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும்.
அதுவும் நீங்கள் நிறைய இடத்துல ரியாக்ட் பண்ணிடுவீங்க சார். அதை நீங்கள் போயிட்டு பேக்கில் பார்த்தாலும் அது ஓகேன்னு விட்டுருவீங்களா சார்? நீங்கள் ஓகே இது நல்லா இருக்குது இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு விட்டுருவீங்களா? ஏன்னா நீங்கள் கேமராவில் ஆன்லேயே வந்து நிறைய இடத்துல சிரிச்சிருவீங்க. ஒரு டீ கடைக்கு வெளியில் நீங்களும் கவுண்டமணி சார் உட்காந்துருப்பீங்க, என்ன இருக்கிறோம் அங்கே வெளியே இருக்கிறோம். அது என்ன வேணும், 2 துப்பாக்கி இருந்தா கொடுங்க சுட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஐயோ என்னால் முடியாது. இந்த காமெடி ஆக்டர்ஸ் கூட அதுதான் பிரச்சனை. சிரிப்பு வந்துடுது எனக்கு, ரொம்ப சிரிப்பு வந்துடுது. கவுண்டமணி சார், விவேக், அதுக்கப்புறம் வடிவேலு, இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர்ஸு, ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆனால் ரொம்ப நாங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி நிறைய பேசிக்கிறோம். ஓகே, சிலதெல்லாம் நான் வந்து இல்லை 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 இவங்க பேசினா தான் நல்லாயிருக்கும், நான் வெறும் ரியாக்ட் பண்ணுவேன், அப்போ தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்லாம் நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் வந்து இதில் மருதமலை இதிலலாம் நிறைய அப்படி தான் பேசி 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 தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது ஸோ காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியஸ்லி காமெடி ரொம்ப பிடிக்கும், காமெடி ஆக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்கள் பேசும்போது அந்த சீன்ஸ் அந்த இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். ரொம்ப எனக்கு அது எப்போதுமே நான் நினச்சேன். பேக்கரி வாங்கின மேட்டராக யோசிக்கிறீங்களா அக்கா? அந்த இதாக இருக்கட்டும். வடிவேல் சாரோட என்னென்னமோ பேசுவியா, இப்போ பேசுகிறா. ஒரு படத்தில் டைலாக் இருந்தது எனக்கு, சென்டிமெண்ட் அது. ஓகே, எனக்கு ஒரு அக்கா இருந்தா, அவர் இறந்து போயிருப்பாங்க, எனக்கு ஒரு அக்கா இருந்தா அப்படின்னு இருந்தது. அது மாற்றிட்டேன், அக்கா வேண்டாங்க, அக்கான்னு அங்கே தான் போயிடுவாங்க மக்கள், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தான்னு தங்கச்சியாக மாற்றிட்டது. அப்பாவோட ஹியூமரஸ் சைடு இன் ரியல் லைஃப் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? என்ன ஷேர் பண்ணுறது, இஸ் வெரி ஹியூமரஸ். வீட்டில் ரொம்ப எல்லாரும் அப்படி தான் இருப்போம் வீட்டில். எனக்கும் அப்பாவோட காமெடி படம் ரொம்ப பிடிக்கும். காமெடி படம்னா இந்த காமெடி சீன்ஸ் இன் மருதமலை அண்ட் யூனோ கிரி, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஹீஸ் லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஜோவியல். ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லை, எப்பவுமே வேற ஒரு குழந்தை வாய்ஸில் பேசுவாங்க நம்மக்கிட்ட ஒரு தடவை. அண்ட் குட்டிங்க கிட்ட வி ஹேவ் 4 dogs, ஸோ அவங்க எல்லார் கூடயும். ஸோ ஜென்ரலாகவே அவங்க அப்படி தான். பேசிக்காக ஸ்ட்ரிக்டா? நோ, இல்லையே, கிடையாது. ஓகே, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ப்ரொடெக்டிவ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போ இல்லை. ஓகே சார், இப்போ சீதா பயணம் இது ரிலேட்டடாக ஒரு கேள்வி சார். லவ் படம், பொதுவாக ஒரு லவ் படம் எடுக்கிற இந்த டேரக்டர்ஸ்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுக்குறத பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நாலேஜ் இருக்கணும், நாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் நிறையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சார். இப்போ லவ் படம் சார், இப்போ லவ் ரீதியாக உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? எந்த லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ் இல்லை சார், மொத்தம் எத்தனை லவ் லைஃப்பில் அந்த மாதிரி? எத்தனை லவ்? யோ இது இவங்களுக்கு கேளுங்க, அவரு தான் கரெக்ட். அது எத்தனை லவ்னு கேட்டால் அவருக்கு ஆன்சர் பண்ணுவார். ஏன் சார் இப்போ அவர் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் அப்படி தான் பாருங்க, அவர் எப்படி இருக்காரு பாருங்க. ஓகே, ஜோக் பண்ணுறேன். சரி, நீங்கள் இப்போவுமே ஹேண்ட்ஸம் பாய், ஒரு ஹேண்ட்ஸம் மேன் இன்னொரு ஹேண்ட்ஸம் பாயை பார்த்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு சார். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன் சார். உங்களுக்குலாம் கண்டிப்பாக யங் ஏஜ்லலாம் வந்துட்டு நிறைய லவ் அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ்லாம் வந்துருக்கும்ல சார்? அதுக்கு யாரும் இல்லை, என் பொண்டாட்டி மட்டும்தான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணது, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓகே சார், அவங்க தான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்களா? ஓகே, நான் தான் ப்ரொபோஸ் பண்ணேன் சார். எது சார் உண்மை? இப்போ அவங்க ப்ரொபோஸ் பண்ணதா? நான் ப்ரொபோஸ் பண்ணேன். நீங்கள் தான் ப்ரொபோஸ் பண்ணீங்க? சீரியஸ்லி தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக, எனக்கு ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்க மாதிரியே தோணிக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே ரிவீல் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சும்மா ஏதாவது அப்டேட் மாதிரி அதை பண்ண முடியாது சொல்கிறேன். பண்ண முடியாது. ஓகே, பொறுத்து பார்ப்போம் சார். ஒரே ஒரு செக்மெண்ட் சார், அது உங்களோட நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சார். இது வந்து பிளைண்ட் ரேங்கிங். ஒவ்வொரு படத்தையும் சொல்லுவேன், நீங்கள் 10க்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல அதை ரேங்க் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். எது? படத்தை நான் படம் பேர் ஒவ்வொன்றா தான் சொல்லுவேன், ஓகேவா? பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் அர்ஜுன் சர்ஸ் மூவிஸ். ஓகே, கிரி 5. ஓகே, ஏழுமலை 4. துரை 8. ஓகே, வாத்தியார் 3rd. ஆனால் ஒரே படத்துக்கு ரேங்கிங் கொடுக்கலாம் இல்லையா? இல்லை, ஒரே ரேங்காக கொடுக்க முடியாது சார். இது வந்து அப்படியே பிளேஸ் மாதிரி அப்படியே பிளேஸ் ஆயிரும் அங்கே. பிளைண்ட் ரேங்கிங் மாதிரி தான். குருதி புனல் அப்படி நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதான் சார், ஒரு 10 வந்து நம்மளே செலக்ட் பண்ணியிருக்கோம். அது அதில் ஒரு 10 இருக்கும். அது வந்து இப்போ கிடையாது. இப்போதைக்கு நாங்கள் ஒரு 10 படம் தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே ரேங்கிங் மாதிரி தான் சார். குருதி புனல்
தப்பான என்ன கேட்கக்கூடாது நீங்கள் இதெல்லாம். ஏன் சார்? ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் என்னென்ன படம் சொல்ல போறீங்க முன்னாடி சொல்லுங்க. அதுதான் இது கிடையாது. அதனால தான் இதுக்கு பேர் பிளைண்ட் ரேங்கிங் சார். குருதி புனல் சொன்னதை சொல்லக்கூடாதுன்றீங்க திருப்பி. ஆமாம், சொன்னது சொல்லக்கூடாது சார். அதான் சார் இது செக்மெண்ட்டோட இந்த பிளேயோட இதுவே அதுதான். சரி, செகண்ட் ஓகே, நைஸ். முதல்வன். அதுக்கப்புறம் என்னென்ன படம் இருக்கு சொல்ல மாட்டேன் சார். டெஃபினெட்லி ரிதம் இருக்கும் என்னோட கெஸ். ரிதம் இருக்கா? அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சார். சர்ப்ரைஸாக பின்னாடி இருக்கும். முதல்வன் என்ன பிளேஸ் சார்? 1 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு, 10 இருக்கு. நிச்சயமாக 10 எல்லாம் கொடுக்க முடியாது, நிச்சயமாக 9 எல்லாம் கொடுக்க முடியாது. 1 தான். 1 ஓகே சார், டன் சார். பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. ஜெய்ஹிந்த் சார். 1A. சும்மா சொல்ல சார். 1A. டக்குன்னு நான் உண்மையில இல்ல என்னுடைய ஸ்டைல். நெக்ஸ்ட் ஜென்டில்மேன் சார். ஜென்டில்மேன் சார். 1B. சார் இந்த கேமையே நீங்க மாத்திட்டு இருக்கீங்க சார். இல்ல நல்ல கதையா இருக்கு இப்போ. ஓகே, மருதமலை சார். மருதமலையா? அது 3A. ரிதம் சார். 1C. வித்தியாசமான ரேங்கிங்கா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ராஜா, தேங்க்யூ. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. சாங் ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்க்கை.